செல்வா பேசணுமா? எதுக்கு நான் என்னோட வாழ்க்கையிலேயே இவ்வளவு சர்ப்ரைஸ் நான் ஆனதே கிடையாது. எங்கடா காணோம்? ஓகே மச்சான், எடுக்கலாமா? திருப்பி காட்டு மச்சான். இவர் ஜோக் சொல்லாத சிரிப்பு வராது. அவரின் ஸோ இன்னைக்கான vlog வந்துட்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. டே 2. இப்போ வந்துட்டு இதுக்குள்ள வாட்ச் இருக்கு. ஸோ இதை வந்துட்டு இதுக்கான ஹிண்ட் இன்னைக்கு தான் ஸ்டார்ட் ஆக போகிறன்றதுனால இந்த டெரஸ்க்கான ஹிண்ட் வந்துட்டு இந்த பேப்பரில் இருக்குது. அலப்பற சேனலோட ஸ்பாட். ஸோ அதனால் இப்படி எழுதியிருக்கோம். அடுத்த கிஃப்ட் எங்கே இருக்குன்றத இதில் ஹிண்ட் கொடுத்துருக்கோம். அடுத்த கிஃப்ட் ஒளி வைக்கிறதுக்காக சூர்யானா வந்துட்டு படியேற போகிறாரு. சூப்பர் சக்சஸ். இவன் என்ன குரங்க விட மோசமா தவறா? ஹாய் டிகே அவர்களே, வணக்கம். வணக்கம்டா மாப்ளேடா. ஸோ நாங்கள் இப்போ வந்துட்டு மொட்டை மாடியில் ஒரு கிஃப்ட் வச்சுருக்கோம். அந்த கிஃப்டோட கண்டினியூட்டி வந்துட்டு இப்போது பார்க்கிங்கில் சைடில் வைக்க போகிறோம். ஸோ எங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம இப்போது சர்ப்ரைஸை ஸ்டார்ட் பண்ணுவோம் வாங்க. இதில் வந்துட்டு அடுத்த ஹிண்ட் நாங்கள் என்ன வச்சுருக்கோம்னா வால் ஆஃப் போஸ்டர்ஸ். வால் ஆஃப் போஸ்டர்ஸ்னா கார்த்தி வீடு. அனி 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 செல்வாட்ட போய் கொடுத்துரு. செல்வாட்ட கொடுத்துட்டு அவன் என்னன்னு கேட்டா தெரியாது. சரியா? எதுவுமே சொல்லக்கூடாது. என்னன்னு கேட்டா படிச்சு பாருங்க. அவன் என்னன்னு கேட்பான். எனக்கு தெரியாது. அவன் என்ன சொன்னான்னு கேட்பாங்க. ஒண்ணுமே சொல்லிடாதீங்க. எது அடிச்சு கூட கேட்பாங்க. அப்பையும் ஒண்ணும் சொல்லிடாதீங்க. இதெல்லாம் லாக்கர் ரூம்ல வைக்கிறது நல்லது இல்ல. ஒரு செகண்ட் நான் வந்தது. என்ன மடிச்சு வச்சுட்ட? அடா பாவி. கடங்கொப்பன் தாமரபரன்ல தலைமுழுக. என்ன படி? அலப்பற ஸ்பாட்டா? வேற ஓகே. தேட ஆரம்பம். என்ன இவன் வச்ச மாதிரி போறான்? எப்படின்னு சொல்லு. எப்படி அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். ஏன்னா நான் அங்கேயும் அதான் பண்ணீங்களா? அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மேல நின்னு காத்து வாங்குறேன்ல. எப்போ? டேய் அது நிஜமாவே காத்து வாங்கிட்டு இருந்தா லூசு. அப்படியா? ஆமா லவாயா, நம்ம முதல்ல இங்க நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம்ல, கீழே வந்து பார்த்தான் இல்லையா, அதை வந்து ஹிண்ட் நினைச்சிட்டு இருந்திருக்கான். சிரிக்கிற வரைக்கும் நான் சொல்லிட்டேன். சொல்லுங்க. எனக்கு பேசிட்டான். ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். அதனால சூப்பரா இருக்கு இந்த வாட்ச். சூப்பர் சூப்பர். ரீசன் மூவி ஆஃப் ஹரிஷ் கல்யாண். ரீசன்ட் மூவி நேம் என்ன? பார்க்கிங்கா? ஐயோ ஐயோ, ப்ளூப்பர். சரியான ப்ளூப்பர் இது. என்னடி வாய்ஸ் இது? தேடு தேடு. இந்த இடத்துல மட்டும் பார்க்கிங் இல்ல, ஃபுல்லா பார்க்கிங். இது ஃபுல்லா எல்லாமே பார்க்கிங். எல்லாமே பார்க்கிங். எங்க பொறுத்தவரைக்கும் எல்லாம் பார்க்கிங். நியாயம் தர்மம்லாம் நான் பாக்குறது இல்ல. எடுக்கணும். அடுத்த கிஃப்ட் வேணாமா? அதான்
அதான் நான் சொன்னேன் முன்னாடியே உனக்கு ரொம்ப பிடிச்ச கிஃப்ட் இருக்கு இதுக்குள்ள அப்படின்னு. ரொம்ப ரொம்ப பிடிச்ச கிஃப்ட் இது. கத்தாத வீடு வீடு காலி மட்டா வீடு என்ன gift பார்க்கணும். கூப்பிடுறா. ஒரே ஜாலியா செல்வாக்கு. ஏய் அடுத்த ஹிண்ட் படி. இதுக்கு மேல எவ்வளவு ஹிண்ட் கொடுக்கறது உங்களுக்கு? உனக்கு நாங்க ஐயா நீ இங்க இருந்து ஐயா என்னில் பாதி மச்சான் என்னில் பாதிடா. லவ் பண்ற என்னையா இது பாக்குறோம் சொல்லி மன உளைச்சலா இருக்கு, சீக்கிரம் சொல்லு. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. நான் போகல, ஆனா நான் பாத்துருக்கேன். வந்துச்சுடா வாயில. நீ எங்கடா பாத்துருக்க? செவத்துல இது பண்ணி எங்கடா பாத்துருக்க? நிறைய போஸ்டர் லவர் யாரிங்க? போஸ்டர் லவர் யாரிங்க? இங்க யார் போஸ்டர் லவர்? இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? ஐயா லட்டுல வச்சு நினைச்சியா தாஸ்? நட்டுல வச்சேன். இப்ப நாங்க அடுத்த கிஃப்ட் வந்துட்டு பெட்ரோல் பங்க்ல வச்சிருக்கோம். செல்வாக்காக தான் வெயிட்டிங். இது வந்துட்டு அன்எக்ஸ்பெக்டட் கிஃப்ட். அதாவது அவனே கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு எல்லாத்தையும் பிளான் பண்ணி பெட்ரோல் போடும்போது அவங்க பெட்ரோல் போடுற பம்ப் எடுக்கிறதுக்கு பதிலாக கிஃப்ட் கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு ஸ்கிரிப்ட். வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், பாப்போம். ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா. பிளான் யார் போட்ட பிளான்? ஸ்னேகா போட்ட பிளான் இது. ஏய் நான் தான் போட்டேன். அதனால மாட்டிச்சு உள்ள. ஏய் நான் போட்ட பிளான். எப்பறோ நேத்தடா சொன்னேன். கார்பஷோ இல்ல இல்லன்னு சொல்லும்போதே உனக்கு சந்தேகம் வர வேணாம். ஐயோ ஐயோ, அட தற்குறி நாயங்களா. இசி மசியாரோ மசி மசிதாரோ. கண்டுபிடிக்கணுமா? எஸ் கண்டிப்பா இதெல்லாம் வாங்கவே மாட்டான், எனக்கு நல்லா தெரியும். வீடியோ எல்லாமே நல்ல யாருங்க அந்த மாதிரிலாம் வாங்க மாட்டாங்க, நல்லா தெரியும். சொல்லிட்டியா? ஆனா இதை நான் எங்கேயோ பாத்துட்டேன். இவரு மட்டும் எல்லாம் ஒன்னால திருப்பி காட்டு மச்சான். என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு? ஜோக் சொல்லாத சிரிப்பு வராது. அவரின்
Emotional, damn it. உங்களுக்கு எல்லாம் வால் போஸ்டருக்கு என்ன சொன்னீங்க? பைத்தியக்கார மாதிரி அவனுக்கு தெரியலையா? வெல்கம் வெல்கம் செல்வம். ஹேர் ஸ்டைல் பண்ணுவ எப்ப எரும மாடு கயிறு கட்டையெல்லாம் தாண்டி வர வேணாமா? இதெல்லா கயிறும் கட்டியுமா தொங்குது? ஹேய், அங்க என்ன கயிறும் கட்டியா தொங்குது? அதெல்லாம் வெல்கம் பண்றதுக்கு இதெல்லாம் எடிட்ல தூக்கிடும்டா. இந்த வாட்டி இதே ஐடியாங்கும் போது கொஞ்சம் ஃபிளாப் ஆயிடுச்சு. ஓகே, थैंक यू. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. இன்னொரு gift இருக்கு, செல்வா திரும்ப கண்டுபிடிக்கணும். ஓகே, நம்ம சொல்லுவோம். ஓகே போடா தேரா இது பாத்துட்டு இருக்கோம். இது இங்கேயே ஒளிச்சு வச்சிருக்காங்க, கண்டுபிடிக்க முடியாதுன்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கு தெரியாது. ஏய் தேரா இன்னொரு கிட்ட எங்கடா வந்துச்சு? மூளைய கசிச்சு தேரா இங்க வச்சிருக்காங்க. பாத்ரூம்ல போய் போடா போடா சரி ஓகே மனசு உள்ள ஒரு பச்சை கலர் பேக் இருக்கு. மூணாவது லெவல் எங்கடா காணோம்? ஏய் ஓகே மச்சான் எடுக்கலாமா? நல்லா இருக்குடா. நீங்க இருக்கீங்களா? அப்படிங்களா? இந்த ஷீட் வந்து எதை எடுக்கிறானோ அதுதான் அவனுக்கு நாங்க கொடுக்க போறே கிஃப்ட். ஓகே ரொம்ப குளுக்குறடா. ஓகே கையெடு. இப்ப நம்ம எங்க இருக்கோம்னா நகை கடையில இருக்கோம். எதுக்குன்னா செல்வாக்கு ரிங் வாங்குறதுக்காக. ஆக்சுவலி நாங்கன்னா நானு ஒன்றை மட்டும் மீண்டும் தக்ஷின் அப்புறம் சூர்யா யோகா எல்லாரும் அட்வான்ஸ் கொடுத்துட்டோம். என்னன்னா எல்லாருமே வீட்டுல இருந்து சாப்பிட்டுட்டு நாங்க வெளில வரணும். இப்போ ஆக்சுவலி வெளில வரோம், என்ன பண்ண தெரியாம இவங்க வந்து டக்குன்னு எங்க வீட்டுல ப்ராப்ளம் ஆயிடுச்சு, இனிமேலாம் இருக்க முடியாது, நான் கிளம்பி போறேன், டாக்டர் ப்ளீஸ் ஆயிடுச்சு இந்த வீட்டுல வந்து விட்டுரு அப்படின்னு சொல்லி வந்துட்டாவ. பின்னாடி நம்ம ஆட்கள் வந்துட்டாங்க. நீ என்ன கோமாளி? பிளான் சக்சஸ்ஃபுல்லா நடந்திருக்குது. அவன் நம்பிட்டான், பிரச்சனை தான் அப்படி சொல்லி நம்பிட்டான். அதனால அவனுக்கு சர்ப்ரைஸ் தெரியாது. இப்ப என்ன சர்ப்ரைஸ் நாங்க பண்ண போறோம்னா, இவன் வந்து வீட்டுல இருந்து கூட்டு போயிடுவான், வெளியே கூட்டு போயிடுவான், எங்க சொல்லி கூட்டு போயிடுவான், ப்ரமோஷன் ஆகுதுன்னு.
ஸோ நாங்க வந்துட்டு அந்த டைம்ல வந்துட்டு அவனோட வீடு full-ஆ decorate வீட்ல பண்ணிட்டு. வந்துட்டு டெக்கரேட் பண்ணி சர்ப்ரைஸ் பண்ண போறோம். எப்படி எப்படி இன்னும் பண்ண அடடா, வர்றேன் பூரா மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா நான் என்னடா ஸோ நாங்க சர்ப்ரைஸ் பண்ண போறோம். இதுதான் நடக்குது. ஸோ ஸ்டே டியூன்ட். இப்போ வந்துட்டு செல்வாவோட ஃபிங்கர் சைஸ் வந்துட்டு இவருக்கு செட் ஆகும். ஸோ இவருக்கு வந்துட்டு அந்த ரிங் செட் ஆகும். ஸோ அதனால இவரை கூப்பிட்டு வந்து நாங்கள் அதை ரிங் எடுக்கிறோம். சைஸ் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ ரிங் பத்தல. ஃபர்ஸ்ட் ரிங் பத்தல. இந்தாங்க அடுத்த ரிங். ரிங் வாங்கியாச்சு. அட்வான்ஸ் 1000 பே பண்ணிருக்கோம். கட் பண்றோம் அவன். வர விடுங்க, எடுத்து வச்சு போனோம். செல்வா ரிங் ரெடி. ஆப்புல செல்வா கனி கேக் வாங்குறோம். கேக் ரெடி ஆச்சா? கேக் பார்த்துட்டு வாங்கிட்டு வரோம். வாங்க. இந்த கேக் தான் பாருங்க. ஹாப்பி பர்த்டே செல்வா. ஆமா. ஆடுறமா இவ்வளவு பலூன் ஊதி கிடக்கறப்பா. செல்வா பேசணுமா? எதுக்கு நான் அவட வணக்கம். எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், ஹாப்பி பர்த்டே செல்வா. சோ ஆல் செட் எல்லாத்தையுமே வந்து நாங்க டெக்கரேட் பண்ணிட்டு அந்த ரூம் எப்படி இந்த ரூம் எப்படி மாத்திடுறத நீங்களே பாத்துக்கோங்க. வாங்குற காசுக்கு மேல கூடாடா கொய்யா. சோ பாருங்க, டேபிள் ஃபுல்லா சாக்லேட்ஸ் தான் அண்ட் ஸ்ப்ரே டாப் எல்லாம் ரெடியா இருக்கு. அது 7 மணி வரை நடிச்சிருக்காங்க. டெக்கரேஷன் பண்ணுங்க மாதிரி. ஹேட்ஸ் ஆஃப் गाइस, ஹேட்ஸ் ஆஃப். ஹேட்ஸ் ஆஃப் யூ பொங்கல். நீங்களே பண்ணீங்களா? ஆமா. இவங்க பேரு ஆவி குடுங்க மாப்ள. 400 பலூன் இருக்குல்ல. மச்சான் அங்க பாரு. 400 பலூன். அது 50 பலூன் உனக்கு பண்ணிருக்காங்க. எப்படி ஊத்துறீங்க எல்லாமே? பிசினஸ். மிஷன் யார்ட்ட வாங்குனீங்க? இங்க தான் இருக்கு மிஷன். யாரு? ஏய் இது பாரு. பல்ப் போறா. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. என்ன ராமா கிட்ட சமா கொஞ்சம் அவ்வளவுதான். அம்மா இங்க வாங்க. சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நல்லா இருக்கு. அம்மா இருக்காங்க. வெளில போ. எங்க போற? எங்கயா போற? தங்கச்சி கேள்வி கேட்கணும். என்னோட வாழ்க்கையிலேயே இவ்வளவு சர்ப்ரைஸ் நான் ஆனதே கிடையாது. அது வந்து உண்மையிலேயே ஒரு செம்ம சர்ப்ரைஸ். எனக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி எல்லாம் கரெக்டா டைமிங்ல எல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு. ஸ்டோரேஜ் ஃபுல் ஆயிடுச்சா? அப்புறம் கீழே போறேன். ஓகே, ஏன்னா இப்போ இவ்வளோ டெக்கர் பண்ணி ஒரு டிராமா பண்ணி என்னென்ன வேலையெல்லாம் பண்ணுவாங்க தெரியுமா இவங்க? ஸோ நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இந்த வருஷம் தான் என்னோட பெஸ்ட் பர்த்டே. போதும், எக்ஸைட்மெண்ட் ஆனாலே போதும். ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பி, ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அது வந்து சொல்றதுக்கெல்லாம் வார்த்தையே இல்லை, அந்த அளவுக்கு ரொம்ப ஹாப்பி.
அப்படியே எதாவது வாங்கிக்கிறாரு இல்லப்பா எல்லாரும் சேர்த்து போட்டாங்கப்பா அங்க இல்ல இந்த வரல போடுறா நீங்க தான் அந்த கூட இதையெல்லாம் vlog-இல் பார்க்கவும் vlog-இல் பாப்பா பாரு பாரு vlog-இல் பாரு சூர்யா கையா அளவு சூர்யா வரல எதுக்கும் நடந்துச்சு ஜூஸ் கடை எடுத்து கொடுத்து தெரியுமா சைனு அதே டைம் வந்துச்சு செல்ல ஹாப்பி பர்த்டே எப்படி கேமரா கட் பண்ணு கட் பண்ணு அவன் அழுகுறான்